ஓகே. அ எங்க ஷிப்பு இப்போ வெளிய போகுது. ஸோ அத தான் இப்ப நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். எ என்னத்த சொல்றது? பக்கத்து கேபின்லாம் பால்கனி இருக்கு. எங்களுக்கு இல்ல. பேக் சைட்ல ரிவர்ஸ்ல எடுக்குறாங்க. ரிவர்ஸ் வந்து டர்ன் ஆகும் போல இருக்கு. மக்கள் எல்லாம் பாருங்க வெளிய நிக்குது பாருங்க பின்னாடி. இப்போ கொஞ்சம் 150 பேர் குறைஞ்சிருச்சா, இப்போ 300 பேர் இருப்பாங்க இந்த ஷிப்ல. இதுதான் ரியல் செயில் அவேங்கிறது. ஒரு ஷிப்பை ஸ்டாஃப் வந்து வெளியிருந்து செயில் ஆகிறத பார்க்குறது ரொம்ப ரேரு. அது வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கணும். நாங்கள் எப்பவுமே பிஸியாக இருப்போம்ல கிச்சனில் அந்த டைமில். ஷிப்பு செயில் ஆகிறதுன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக இது பழைய ஷிப்பு, 95 மாடல் இந்த ஷிப்பு. ஓகே, அதனால தான் கப்பல் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. மேக்ஸிமம் 80 நாட்ஸ் ஸ்பீடு, 20 நாட் போகலாமா, 80 நாட்ஸ் ஸ்பீடுன்னு சொன்னார் கேப்டன். 80 நாட்ஸ்னால் 36 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது ஆக்சுவலாக சேலில் இருக்குது இந்த ஷிப்பு. ஸ்ரீலங்கன் கம்பெனி ஏதோ ரேட்டு பேசியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. டக்கிங் போர்டை வச்சு இழுக்கிறாங்க கப்பலை. ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும்ல இந்த இடம், பேக் வாட்டரில் அது அந்த சைடு. முன்னாடி ஒரு டக்கிங் போட்டு, பின்னாடி ஒரு டக்கிங் போட்டு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பாருங்க ஷிப்பு வெளியே. இப்படி வைக்கலாம், அருமையாக இருக்குது. இது நைட்டு பார்த்தா இன்னும் சூப்பராகும் லைட்டிங் போட்டு. என்னுடைய கேபின் 9th ஃப்ளோரில் இருந்துச்சு. 6 லைவ் போட் இருக்குது. சரியா, இந்த சரி ஒரு பக்கம் 6, அடுத்த பக்கம் 12 லைவ் போட்டு. ஒவ்வொரு லைவ் போட்டிலும் 250 கெப்பாசிட்டி இருக்கும் இதில். இது 95 மாடல்னால இது விஸ்டா கிளாஸ்னுவாங்க. இதோட அட்வான்ஸ் நிறைய ஷிப் வந்துருச்சு. நான் இந்த கப்பலில் ஒர்க் பண்ணல. இதே மாதிரி 3 கப்பல் இதே மாதிரி இருக்கும். பேர் தான் வேறு இருக்கும். ஜாண்டம், ரைன்டம், ஆம்ஸ்டர்டாம், இந்த மாதிரி நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கப்பலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அருமையாக இருக்கு பாருங்க.